அன்புசால் ஆன்மீக உறவுகளுக்கு அன்னை பாலாவின் பாதாள விந்தங்களை தொட்டு முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அதி அற்புதமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. அந்த நிகழ்வின் ஊடேதான் அன்னையை பற்றி பேச வேண்டும். பிற்பாடு பேசிக்கொள்ளலாம் என்று இருந்தேன். ஆனால் இப்பொழுது அதை பேசு என்று அன்னை சொல்வது போல் இரண்டு ஒரு நிகழ்வுகளை நிகழ்த்திவிட்டு சென்றிருக்கிறார். அதனால் அன்னையின் அற்புதங்களை பற்றி பேச ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். அத்துணை பேரும் கேட்டு அன்னையின் அருளை ஆராய்ந்துங்கள். வாருங்கள், இறைவனத்துக்கு செல்லலாம். அன்புசால் உறவுகளே, இனிய நமஸ்காரம். அன்னை பாலாவின் பாதாள விந்தங்களை தரிசனம் செய்து வருக வருக வாழ்க வளர்க என்று சொல்லிக்கொண்டு, சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. ஓம் ஏகதந்தம் ஸ்ரீலலிதம் பாலாசகாயம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். ஆம் அன்பு உள்ளங்களே, நாம் சென்னையில் அனகாபுத்தூரில் வீட்டிற்கும் நம்முடைய வாலா திரிபுர சுந்தரி அனகாபுத்தூரில் மட்டுமல்ல உலகங்களும் வியாபிக்கப் போகிறாள். அப்படிப்பட்ட அன்னை நடத்தி கொண்டிருக்கும் பல அதிசய நிகழ்வுகளை பற்றி நாம் பேசுவோம் என்று நினைத்து கொண்டிருந்தேன். எல்லா வழிமுறைகளையும், சித்தர்களை பற்றியும், வழிமுறையை பற்றியும், ஒரு கோட்பாடுகளை பற்றியும், பூசை புனஸ்காரங்களை பற்றியும் பேசிய பிறகு நாம் பேசலாம் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இதை பற்றி பேசு என்கிற மாதிரி ஒரு காணொளியை என்னிடம் காண்பிக்கிறார். அப்படி காண்பிப்பதற்கு முன்னே நடந்த நிகழ்வு என்னை மிகவும் சலனப்படுத்துகிறது. அந்த காணொளிக்கும் நடந்த நிகழ்வுக்கும் மிகவும் மிகவும் ஒப்புதல் ஒற்றுதல் சரியாக இருக்கிறது. இரண்டுமே சரியாக ஒட்டி போகிறது. இதுவும் அதுவும் சரியான விஷயங்களா இருக்கிறது. அந்த காணொளி எங்கோ யாரோலோ ஆங்கிலத்தால் எடுக்கப்பட்டது. இங்கு நடந்த நிகழ்ச்சி நம்முடைய அனகை பாலா எல்லையில் நடந்த நிகழ்ச்சி. இரண்டும் எப்படி ஒத்து போனது நினைக்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஆச்சரியத்தின் ஊடே அன்னையினுடைய ஒவ்வொரு அற்புதங்களையும் நாம் சொல்ல வேண்டும். யாராருக்கு எப்படியெல்லாம் அற்புதங்களை செய்திருக்கிறாள், எப்படி அதை உணர்ந்திருக்கிறார்கள். சில பேர் உணர்ந்திருப்பார்கள், பல பேர் உணராமல் இருப்பார்கள். உணராமல் செய்வதுதானே அன்னையின் அழகு. அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அன்னை அத்துணை பேருக்கும் படிக்கல்லதான் இருந்திருக்கிறார். கையில் வரதமுத்திரை, அபயகஸ்தம், சுவடி, ஜவமாலை, இப்படியாக அன்னையை பார்த்திருப்பீர்கள். இந்த கோலத்தை பாருங்கள். சுவடியும் ஆசீர்வாதங்களும். இப்படியாக அன்னை உங்கள் வீட்டு செல்ல குழந்தையாகத்தான் இருக்கிறாள். இதை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவை நான் அடுத்த பகுதியில் நான் இடப்போகிறேன். அப்படிப்பட்ட அன்னை நமது அனகாபுத்தூரில் அமர்ந்து கொண்டு எப்படியெல்லாம் ஒரு அழகுற அற்புதங்களை செய்து கொண்டிருக்கார் என்று காணும் பொழுது, எதுவுமே அறியாதவர், எதுவுமே தெரியாதவன் அதை பார்த்து கொண்டிருக்கும் போது வாயை பிளந்து கொண்டுதான் பார்த்து கொண்டிருக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. இதுதான் உண்மை. சரி, நடந்த நிகழ்வுக்கு வருவோமே. அந்த நிகழ்வு என்ன என்று பார்க்கும் பொழுது, ஒரு குடும்பமாக ஒரு 4 அல்லது 5 நபர்கள், அவருடைய டிரைவரையும் சேர்த்து, ஓட்டுநரையும் சேர்த்து காஞ்சிபுரத்திற்கு செல்கிறார்கள். மடிப்பாக்கத்திலிருந்து வருகிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள்.
காஞ்சிபுரத்துக்கு வருகிறார்கள். அப்படி அவர்கள் கிளம்பும் பொழுது அவசர கதியில் கிளம்புகிறார்கள். முக்கியமான ஒரு நபரை பார்த்தாக வேண்டும். மிகப்பெரிய ஒரு விஷயத்திற்காக, அது எதற்காக என்று தெரியாது. அந்த விஷயம் தலைபோற விஷயமாக கூட இருக்கலாம். அப்படி ஒரு முக்கியமான விஷயத்திற்காக ஒரு நபரை சந்திக்க வேண்டும். இத்தனை நாளைக்குள்ள சென்று விட வேண்டும் என்ற ஒரு கதியில் கிளம்புகிறார்கள். ஆனால் அங்கங்கே சாலைகளை மறித்து நோண்டி பாலம் கட்டுகிறேன் பேர் வழி என்று சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய சிற்றுந்து அங்கேயும் அங்கேயும் உலாவிக் கொண்டு சுற்றி கொண்டு சாலையில் மாட்டிக்கொள்கிறது. நேரம் கடக்கிறது. கடக்க கடக்க உத்வேகம் தாங்க முடியவில்லை. சீக்கிரம் செல்ல வேண்டுமே, சீக்கிரம் செல்ல வேண்டுமே என்று அந்த பெண்மணி கணவனை மிகவும் கடிந்து கொள்கிறார். அப்படி கடிந்து கொள்ளும் பொழுது கணவன் கவலைப்படாதே, எல்லாம் அன்னை பார்த்துக் கொள்வார். ஏனென்றால் அவர் நம்முடைய பதிவை 2-3 முறையும் அல்லது பாலாவை பற்றியும் தெரிந்து வைத்துக் கொள்கிறார். அப்பொழுது நிச்சயமாக நமக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, செய்ய வேண்டிய நன்மைகளை அன்னை வாழை செய்வாள் என்பதை அவர் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்திருக்கிறார். இது பிற்பாடு எனக்கு தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் அவருடைய மனைவியாகப்பட்டவர் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் சும்மா எங்கானும் நீங்கள் என்று அவரை அடக்கிவிட்டு சீக்கிரம் செல்லப்பா, சீக்கிரம் செல்லப்பா என்று டிரைவரை அவர் மிரட்டுகிறார். இப்படியே சொல்லும் பொழுது கார் நேரே செல்ல வேண்டிய கார் அவருடைய சிற்றுந்து வழியை மாறி குரோம்பேட் வழியாக செல்கிறது. குரோம்பேட் வழியாக செல்லக்கூடிய கார் திருநீர்மலைக்கு அருகில் வரும்பொழுது அவர் சொல்கிறார், பெருமாளை பார்த்து விட்டு போவோமே, பெருமாளாவது ஒன்றாவது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காரை ஸ்பீட் பண்ணியிருக்காங்க. ஸ்பீட் பண்ணும்போது நம்முடைய சர்வீஸ் ரோடில் அந்த கார் வந்துக்கிட்டு இருக்கு. அது வழியாக நம்ம போயிடலாம், குன்றத்தூர் வழியாக நம்ம காஞ்சிபுரத்தை ஸ்ரீபெரும்புதூர் வழியாக போயிடலான்னு சொல்லிட்டு டிரைவர் சொல்ல மேப்பை போட்டுக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி செல்லும் பொழுது அந்த சர்வீஸ் ரோட்டில் உள்ள ஏதோ ஒரு காரணியால் அவருடைய வாகனம் பழுதடைந்து பஞ்சர் ஆகி விடுகிறது. சரியாக எங்கு பஞ்சர் ஆகுது என்றால் நம்முடைய பாலாபீடத்துக்கு மிக அருகாமையில் ஒரு 50 மீட்டர் தொலைவில் பஞ்சர் ஆகி விடுகிறது. மிகப்பெரிய கோபம், ஆற்றாமை, அவர் கத்த ஆரம்பிக்கிறார். மிக கடுமையாக கத்த ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் பார்க்க மாட்டியா, சரியான ரூட்ல கூட்டு போக மாட்டியா, கணவனையும் கடிந்து கொள்கிறார். என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்பொழுது கணவன் ரொம்ப அமைதியாக, எல்லாம் சரியாகிவிடும், அமைதியாகிரு என்று சொல்லி அவர்களை ஆசுவாசப்படுத்துகிறார். அந்த ஆசுவாசத்திற்கெல்லாம் அவர் அடங்குபவராக தெரியவில்லை, குதித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது திடீரென்று அவர் பார்வை மேலே செல்கிறது. அங்கு அன்னை பாலாவின் திருக்கோயில் என்ற பெயர் பலகை இருக்கிறது. நான் சொன்னேன் அல்லவா, அடிக்கடி பேசிக்கொண்டிருப்பேன் அல்லவா, அந்த பாலா காட்சி கொடுக்கிறார் பார், அவருடைய ஆலயம் இங்குதான் இருக்கிறதுன்னு நினைக்கிறேன், வா உள்ளே சென்று விட்டு வரலாம், இது எப்படியும் அரை மணி நேரம் ஆகும், வா என்று சொல்கிறார். அதற்கும் கோபக்கணலை வீசுகிறார் அந்த பெண்மணி. சரி 10 நிமிடம் போய் இளைப்பாரி கொண்டு வரலாமே, அங்கு இயற்கை உபாதையை கழிப்பதற்கும் சற்று உட்காருவதற்கும் இடம் இருக்கலாம் அல்லவா, வா என்று சொல்லும் பொழுது அவளும் சற்றே மனம் இறங்கி டிரைவரிடம் 10 நிமிடத்தில் வந்து விடுவேன், நீங்கள் சரி செய்து வையுங்கள், மிகவும் அவசரம் என்று உள்ளே செல்கிறார். அப்பொழுது வந்த பிறகு கதவு பூட்டி இருக்கிறது. அது எனக்கு ஃபோன் செய்கிறார்கள். நம்பரை பார்த்துவிட்டு அப்போது நான் சொல்கிறேன், ஐயா நான் வெளியில் இருக்கிறேன், கதவை திறந்து விட சொல்கிறேன், பின்கேட் கதவு ஓப்பனாக இருக்கிறது, நீங்கள் உள்ளே அமர்ந்து ஒரு அரை மணி நேரம் பூஜை செய்துவிட்டு அல்லது அமைதியாக இருந்துவிட்டு ஒரு விளக்குகளை முடிந்தால் ஏற்றிவிட்டு நீங்கள் செல்லுங்கள், நான் மறுபடியும் சந்திக்கிறேன் என்று சொல்கிறேன். உள்ளே சென்றவர்கள் அரை மணி நேரம் கிடையாது என்று ஒரு 10 நிமிடம் உள்ளே இருந்து விட்டு ஆசுவாசப்படுத்தி கொண்டு அவர்கள் வெளியில் செல்கிறார்கள். இங்குதான் பாலா அவர்களை ஆட்கொள்கிறாள்
மிக அற்புதமாக ஆட்கொண்டிருக்கிறாள். அப்படி சென்றவர்கள் முகடு ஏறி மேலே செல்லும் பொழுது கார் சரியாகி விடுகிறது. சரி சரி, சீக்கிரம் காரை கலப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி தன்னுடைய இரு குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு அவசர கதியில் காரில் ஏறுகிறாள். ஏறும் பொழுது காரை சுற்றி வந்து குழந்தைகள் ஏறும் பொழுது எங்கிருந்தோ பாய்ந்து வந்த கார் குறுக்கே வந்து பிரேக் போட்டு நிற்கிறது. ஏனென்றால் குழந்தைகள் சற்று நடு ரோடு சென்று அங்கே துள்ளி குதித்து காரில் ஏறுகிறார்கள். ரோடை கவனிக்காமல் ஏறிய காரணத்தினால் எதிரே வந்த கார் அங்கு பிரேக் போட்டு நிற்கிறது. அந்த காரில் கதவை திறந்து கொண்டு அந்த டிரைவர் கத்துகிறார், குழந்தைகள் எல்லாம் சரியாக பார்க்க மாட்டாயா, போக மாட்டாயா என்று கத்துகிறார். அப்படி கத்தும்போது இவரும் நம்ம பெண்மணியும் குழந்தைகள் தானே என்ன செய்யும் அப்படி என்று மாறுகாக கத்திவிட்டு அவர் மறுபடியும் திரும்பி பார்க்கிறார். இந்த சத்தத்தை பார்த்து அந்த காரில் உள்ளவர்கள் கார் கண்ணாடியை இறக்கி பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஆச்சரியம் காத்து கொண்டிருக்கிறது. மிக மிக பெரிய ஆச்சரியம் காத்து கொண்டிருக்கிறது. இவர்கள் யாரை பார்க்க வேண்டும் என்று விழுந்தடித்து கொண்டு சென்றார்களோ, ஒரு விஐபின்னு கூட வச்சுக்கலாம் நீங்க, அப்படித்தான் எனக்கு சொல்லப்பட்டது. அந்த நபர் அந்த காரில் இருக்கிறார். அவருக்கு அறிவிக்காமலே சென்று பார்த்து விட வேண்டும், சில விஷயங்களை சாதித்து விட வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த நபர் உள்ளே இருக்கிறார். அவரை பார்த்தவுடன் அந்த பெண்மணிக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். ஐயா, உங்களை தேடிதான் வந்தேன், நான் முக்கியமான விஷயங்களுக்காக பேச வந்திருக்கிறேன். இங்கு பாலாவின் கோயில் இருக்கிறது, அதுக்காக தான் நான் அதை பார்த்து விட்டு வருகிறேன் என்று சொல்கிறார். அவர் பாலாவின் கோயில் என்று சொன்ன உடனே அவர் மனது சாந்தமடைகிறது. அப்படியே எங்க இருக்கிறது என்று காரை ஓரங்கட்டுங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது 2 பேரும் மறுபடியும் அன்னையின் ஆலயத்துக்கு வந்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். அப்படி செல்லும் பொழுது அவர்கள் எதிர்பார்த்து வந்த அத்தனை காரியங்களையும் சரி சரி என்று தலையாட்டியிருக்கிறார். இங்குதான் அந்த பெண்மணி மிகவும் விக்கித்து போகிறாள். இதை என்னிடம் சொல்லியது யார் என்றால் அந்த காரை ஓட்டி சென்ற ஓட்டுநர். ஐயா, இப்படி ஒரு அதிசயம் நடந்தது, உங்களுடைய நம்பரை நான் குறித்து கொண்டுகிறேன், பிறகு இப்பொழுது நான் பேசுகிறேன், என்னால் அதை நம்பவே முடியவில்லை ஐயா, அப்படி ஒரு அற்புதத்தை என்னை செய்திருக்கிறாள், நிச்சயமாக அவருடைய ஆசீர்வாதங்கள் இருக்க வேண்டும் ஐயா, எங்களுடைய பிரேயரில் வையுங்கள் என்று அவர் சொல்கிறார். இப்படியாக அன்னையின் ஆச்சரியம் அரங்கேறி கொண்டிருக்கும் பொழுது நான் சற்றே என்னுடைய பணியில், அதாவது பத்திரிகை துறையில் இருக்கிறேன் அல்லவா, அந்த பணியில் இருக்கும் பொழுது சோசியல் குரூப்பில் இருந்து எனக்கு ஒரு வீடியோ வருகிறது. அதை நான் ஜஸ்ட் ஸ்க்ரால் செய்து பார்க்கும் பொழுது அந்த வீடியோவில் வந்த ஒரு விஷயம், கருத்து, இதை பார்த்தவுடன் ஆச்சரியப்பட்டு போகிறேன். கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதை உறுதி செய்யும் காணொளி அது. அந்த காணொளி பார்ப்பதற்கு எதை இப்பொழுது நடந்ததோ, எதை நான் ஓட்டுநரிடம் நான் கேட்டேனோ அந்த விஷயத்தை அந்த காணொளி பார்க்க முடிகிறது. கடவுள் இருக்கிறார், கடவுள் நினைத்தார் எது வேணுமாறு செய்வார். அதேபோல் இறைவி பாலா இருக்கிறாள், பாலாவை நம்பினோர் கைவிடப்படவில்லை என்பதுதான் இந்த பதிவின் நோக்கம். இன்னும் பல விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இதைவிட மிகப்பெரிய அற்புதங்கள் எல்லாம் செய்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது நடந்தது மிகப்பெரிய கோயின்சிடண்டாக மாறி என்னை பாதித்ததால் இந்த பதிவையும் இந்த பகுதியையும் உங்களுக்கு இப்பொழுதே நான் கொடுக்கிறேன். நான் பார்த்த காணொளியை இதன் முடிவில் இணைத்துள்ளேன், பாருங்கள், ஆச்சரியப்பட்டு போவீர்கள். என்றென்றும் அன்னை வாழையை நம்பினோர் கைவிடப்படுவதில்லை. Dr. Mark was a famous oncologist. One day, he flew to an important conference in another city. An hour after takeoff, an emergency landing occurred. Dr. Mark rented a car. Soon after he set out, a severe storm began. Due to the rain, he took a wrong turn and got lost.
Dr. Mark came across a small house. A woman opened the door and said he could come in and wait until the weather improved. She made him tea and said she was going to pray. Sipping his tea, Dr. Mark watched the woman as she prayed next to a baby crib. The doctor understood that the woman needed help. So when she finished praying, he asked her, "What exactly do you want from God? Do you think God will ever hear your prayers?" The woman smiled sadly and said, "The child in the crib is my son, who suffers from a rare type of cancer. And there is only one doctor, his name is Mark, who can cure him, but I don't have money to afford him." Shocked and lost for speech, Dr. Mark burst into tears and whispered, "God is great." He remembered everything that happened to him. Plane malfunction, the storm that led him astray, and all this happened because God gave him the opportunity to help poor people who have nothing but prayer. The belief in the power of prayer and faith can provide hope and strength in difficult times. If you find value in this story, ஆம் நண்பர்களே, இந்த காணொளியை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பார்த்தோன்னே எனக்கு மிகப்பெரிய நெகிழ்ச்சி ஆகிவிட்டது. அன்னை வாளை எதற்கு இதை காண்பிக்கிறாள் என்பதை நினைக்கும் பொழுது அப்பொழுதுதான் இதையும் அந்த ஓட்டுநர் சொன்ன நினைவுகளையும் நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். அப்பொழுது வந்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கிறது. அந்த இன்னொரு காரில் வந்த இவர்கள் பார்க்க சென்ற அந்த மனிதால் மட்டுமே தான் அது முடியும் என்பதற்காக அவர் விழுந்தெடுத்துக் கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவர் இவர்களை பார்க்க வந்திருக்கிறார். இதையெல்லாம் செய்தது யார்? இறைவி பாலாதானே. இதை நான் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அது ஏற்புடைய கருத்தா எனக்கு அப்பப்போ தோணாம போகும். ஏன்னா அந்த மாதிரி சுபாவம் உள்ளவனைத்தான் பாலா வைத்திருக்கிறாள். அப்படி ஒரு சுபாவம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அடுத்த சனமே இந்த காணொலி என் கண்ணில் காட்டுகிறாள். நான் மிரண்டு போகிறேன், நிஜமாகவே மிரண்டு போகிறேன் ஐயா. இது நாள் வரை நான் பேசுகிறேன், உங்களுக்காக பதிவு போடுகிறேன் என்றெல்லாம் நான் நினைத்து கொண்டிருந்தேன். அல்ல ஐயா, அவள் செய்து கொண்டிருக்கிறாள். அன்னை வாளை செய்து கொண்டிருக்கிறார். அவர்தான் அத்துணை நடத்தி வைக்கிறார் என்பதை தெள்ள தெளிவாக புரிய வைத்து என்னுடைய வாயிலாக நான் வியந்த விஷயங்களை இனிமேல் சொல்ல போகிறேன். இந்த காணொளியை ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் மிக அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். 2 நிகழ்வுகளுமே ஒன்றாக இருக்கிறது. அந்த ஆங்கில காணொலியில் பார்த்தீர்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு மருத்துவர், அவர் செல்ல வேண்டிய நேரத்தில் குறிப்பிட்ட தருணத்தில் அவர் விமானத்தில் பயணிக்கும் பொழுது விமானம் பழுதடைகிறது. ஆகவே அவர் வாடகைக்கு ஒரு காரை அமைத்து கொண்டு அந்த நகரத்துக்கு சென்று விட வேண்டும் என்று சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது பலத்த புயல் மழை காற்று அடிக்கிறது. அப்பொழுது ஒரு கிராமத்தின் ஊடே செல்லும் பொழுது அங்கு ஒரு வீட்டை பார்க்கிறார். அங்கு சிறிது நேரம் இருந்துவிட்டு போகலாம் என்று சொல்லிக்கொண்டு அங்கு கதவை தட்டும்போது அங்கு ஒரு பெண்மணி கதவை திறக்கிறாள். அப்படிப்பட்ட பெண்மணி என்ன சொல்கிறார்? நிலைமையை கண்டறிகிறாள். சற்று வாருங்கள், உள்ளே இருந்து வந்துட்டு ஆசுவாசப்படுத்தி கொண்டு செல்லுங்கள் என்று அவர்களுக்கு தேநீர் தயாரித்து கொடுக்கிறாள். கொடுத்துவிட்டு கட்டிலின் அருகே செய்து நேரம் அமைதியாக அமர்ந்து கொண்டு பிரார்த்தனை செய்கிறாள். அங்கு அவருடைய குழந்தை கடத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார் அந்த மருத்துவர். அவர் பேர் மேக். அப்பொழுது அவர் கேட்கிறார், என்ன நிலைமை, என்ன ஆகிவிட்டது குழந்தைக்கு? நீங்கள் செய்யும் பிரார்த்தனையின் கூடவே இறைவன் இறங்கி வந்து விடுவாரா? அப்படி என்று அவர் ஒரு ஒரு துணியில் கேட்கிறார். அப்பொழுது அந்த தாய் சொல்கிறார், ஐயா, இது என்னுடைய குழந்தைதான், மிகப்பெரிய புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதை சரி செய்வதற்கு வேட்டு நகரத்தில் உள்ள மிகப்பெரிய மருத்துவர் வேண்டும். அவர் பெயர் மேக். நாங்கள் அவரை சென்று பார்ப்பதற்கு கூட எங்களால் முடியாது, நம்ம இருக்கிறோம்.
ஏனென்றால் எங்களுக்கு அதற்குள்ள நிதி நிலைமை எனக்கு இல்லை. ஆனால் எனக்கு தெரிந்தது எல்லாமே பிரேயர் தான், கடவுள் தான். அதனால் அவரிடம் சரணாகதி அடைகிறேன், பிரேயரை வைக்கிறேன். நிச்சயமாக அவர் என் குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று நிறுத்தி பிரேயர் பண்ணி கொண்டிருந்தேன். நீங்கள் அதை தவறாக நினைக்க வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அவர் மிரண்டு போகிறார். என்ன ஒரு ஆச்சரியம்! அவர் நம்பிக்கையும் கடவுள் நம்பிக்கையும் எப்படி என்னை கொண்டு இங்கே சேர்த்திருக்கிறது என்று நினைத்து மிரண்டு போகிறார். இதே போலத்தான் இங்கு நடந்த நிகழ்வும் அமைந்திருக்கிறது. ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் புரியும். அந்த அம்மையாரின் கணவர் மிகப்பெரிய அடித்தொண்டர் பாலாவின். அவர் இங்கு அமரும் பொழுது அன்னை வாழையை இது சரி செய்து கொடுத்து விடு, சரி செய்து கொடுத்து விடு என்று துடித்து போய் அவர் நிச்சயமாக பிரேயரை வைத்திருக்கிறார். அவர் பிரேயரை வைத்த அடுத்த 10வது நிமிடங்களில் அந்த நபரை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு இருந்திருக்கிறது. சந்திக்க வேண்டிய வாய்ப்பு இருந்தது மட்டுமல்லாது, அவர் அன்றைய தினம் அவருடைய சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருக்கிறார். அப்படி சென்று விட்டால் வருவதற்கு பல நாட்கள் கூட ஆகலாம் என்பதையும் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது எவ்வளவு பெரிய அதிசயத்தை அன்னை செய்திருக்கிறாள் என்று நினைக்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இதை என்னிடம் அந்த ஓட்டுநர் பகிரும் பொழுது நிச்சயமாக அவர் எழுதுறது தான் சொல்லுகிறார். இப்படி நடந்திருக்கிறது ஐயா ஆச்சரியம், நடந்திருக்கிறது ஐயா ஆச்சரியம் என்று அவர் சொல்லும் பொழுது உண்மையிலேயே நானும் விக்கித்து தான் போகிறேன். ஆகவே அன்பு உள்ளங்களே, உங்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு நீங்கள் வாழையின் மேல் வைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அது அற்புதமான விளைவுகளை கொடுக்கும். அங்கிங்கனாதபடி முழு கவனத்தையும் முழு நம்பிக்கையும் அன்னை மாலையின் மேல் வைக்கும் பொழுது அற்புதங்கள் நடந்தேறும் என்பது சாலச் சிறந்த உண்மை. மறுபடியும் சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் பார்த்த நண்புள்ளங்களுக்கு நன்றி. மறுபடியும் அடுத்த பதிவில் சந்திப்போம். பாலாசரணம், பாலாசரணம், பாலாசகாயம் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நான் இதுவரை முடிக்கிறேன்.